அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவர் வாழ்க்கையில் அப்படி நடந்த பாபா நிகழ்த்தின ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினைன்னு சொல்லக்கூடிய சில தீய விஷயங்கள் எல்லாம் ஒரு சில பேர் யாரையாவது பிடிக்கலனாலும் சரி, அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும், அழிக்கணும்னு நினச்சா இதெல்லாம் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சினிமாலையும் பார்த்துருப்பீங்க, நிஜத்துலேயும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு நபர் செஞ்சிடுறாரு. அதுலேருந்து பாபா இவரை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையில் வரக்கூடிய அந்த அமரபூபதின்றவர் நிறைய இடங்களில் வேலை பார்த்துருக்காரு. வித்தியாசமான நிறைய பணிகளையும் செஞ்சுருக்காரு. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கும்போது நடந்தது. அங்கே சொந்தமாக இவர் ஒரு இரும்பு கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த கடைக்கு சாய்பாபாவோட பேரை வச்சு அந்த கடையை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த கடை எந்த மாதிரியான கடைன்னு பார்த்திங்கன்னா, இந்த லிஃப்ட்டுக்கெலாம் கதவு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தானாக மூடக்கூடிய கதவெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கடையை வச்சு இவர் அங்கே நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த கதவுக்கான பார்ட்ஸுன்னு அந்த பொருள்களை விற்பனை செய்கிறது, தானாக மூடக்கூடிய கதவு அப்படின்ட்டு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் சேர்த்து அந்த கடையில் விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இது இவரோட சொந்த கடை. அதனால் பெங்களூரில் மொத்தம் 8 பேர் ஏஜென்சி மாதிரி வச்சு இவர் கூட சேர்ந்து நடத்துகிறாங்க. இந்த 8 ஜோனில் இவங்க வச்சு நடத்திட்டு வர அந்த கம்பெனியை பார்த்திங்கன்னா அந்த 5 ஏரியா மேனேஜருங்களும் தான் பார்த்துக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய ஆர்டர்கள் அது எல்லாத்தையும் அவங்க கீழே சில பேரை வேலைக்கு வச்சுட்டு அவங்க மூலமாக எந்தெந்த ஏரியாவிலேருந்து என்னென்ன ஆர்டர் வருதோ, எது அந்த ஜோனல் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கோ அங்கேருந்து அந்த பொருளெல்லாம் அனுப்பி வச்சு விற்பனை பண்ணிட்டு வராங்க. இப்போ இவர் அந்த மேனேஜருங்களில் ஒருத்தரான இவர்கிட்ட ரகசியமாக ஒரு உடன்படிக்கை மாதிரி போட்டுக்கிறாரு. இதில் வர லாபத்தில் பாதி உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ 10,000 ரூபாய் லாபம் வருது இவருக்குனாக்கா அதில் 5,000 ரூபாய் அவருக்கு போயிடும். அவரும் நல்லா வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். நிறைய ஆர்டருங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ அந்த மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 2 லாபம் வருது. ஒன்று கம்பெனி தரக்கூடிய சம்பளம் ஒன்று, இன்னொன்று இவங்க தரக்கூடிய கமிஷன் வருமானம். அதனால் அவருக்கு நல்ல வருமானமாகவே வந்துட்டு இருந்தது. வியாபாரம் இப்படி நல்லபடியாக அவரோட வியாபாரம் போயிட்டே இருந்தது. இப்போ அந்த ஏரியா மேனேஜருக்கு இன்னும் ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு கடை மாதிரி, ஒரு ஏஜென்சி மாதிரி அவரோட ஒய்ஃப் பேரில் தொடங்கிட்டார் வேற ஒரு இடத்துல. இது யாருக்கும் தெரியாது. வழக்கம் போல் இவங்கெல்லாம் வேற யாருக்கோ தான் இவர் சரக்குலாம் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்தந்த ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இது ரொம்ப நாளாக இதே மாதிரி அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இந்த கடையிலேருந்து ஆர்டர்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏஜென்சிக்கு இவங்க வாங்குறாங்க இல்லையா இந்த பொருளெல்லாம், அதெல்லாம் இவங்க மூலமாக தான் பணம்லாம் செலுத்தி வாங்குறாங்க. ஆனால் அந்த டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா இவங்க தான் கட்டணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இங்கே வருது அப்படின்னாக்கா அந்த டெலிவரி சார்ஜும் இவங்க தான் கொடுக்கணும். அது விற்று முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கான அமௌண்ட்டை அந்த கம்பெனிக்காரங்க தருவாங்க. அதனால் அதுலேருந்தும் பாதி கமிஷன் இந்த மேனேஜருக்கு கிடைக்குது. இப்போ அவருக்கு இதுலேருந்தும் லாபம் வருது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்குன்னு சில பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் தொகைன்னு சொல்லி ஒரு சில அமௌண்ட்டை அதில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இவர் எதுவுமே போடாமல் இந்த மேனேஜர் நிறைய லாபம் பார்க்குறாரு. தனியாகவும் ஒரு ஏஜென்சி கடையை வச்சு நடத்திட்டே வராரு. இந்த விஷயம் கொஞ்சம் மாதங்கள் தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டெலிவரி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் இவர்கிட்ட சொல்லிடுறாரு, இங்கே புதுசாக ஒரு ஏஜென்சி வந்திருக்குல்ல, அவங்க நம்ம பொருளெல்லாம் நிறைய ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் சொல்லிடுறாரு. இப்போ இவர் வச்சு நடத்திட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை, நேரடி கொள்முதல் கடைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கடை. அதனால இவருக்கு விற்பனையெல்லாம் கம்மியாயிட்டே வருது. பெருமளவு இவர்கிட்ட வாங்க மாட்றாங்க. அந்த ஏஜென்சின்னு சொன்னாங்களே அங்கே போய் தான் வாங்குறாங்க. எப்படி திடீர்னு நிறைய வியாபாரத்துக்கு எங்கள் மூலமாக இந்த பொருட்களை இங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பார்க்கணுன்ற ஆவல் ஏற்பட்டு அந்த கடைக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஏஜென்சியை நடத்துறது இவரோட ஏரியா மேனேஜர் தான், இவர் கூட இருந்தவர் தான். இதனால் இவரோட ஏஜென்சியில் விற்பனை கம்மியாக வருது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏதாவது கேட்டிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி. அதுக்கப்புறம் அந்த நபர், அந்த மேனேஜர் கோபம் என்ன பண்ணியிருக்காருன்னா,
கேரளா திருச்சூர்னு ஒரு இடம் இருக்குது, இந்த மாந்திரீகம்லாம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு இவர் பேரில் வந்து நிறைய மாந்திரீகம்லாம் பண்ணி நிறைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. விபூதி, தகடு, குங்குமம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவருக்கே தெரியாமல் இவரோட கடையில் அந்த பொருள்கள்லாம் இருக்கும் இல்லையா, அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு இடத்துல யாரும் பார்க்காத மாதிரி மறைச்சி வச்சிடுறாரு. இதில் கூடுதலான விஷயம் என்னன்னாக்கா, அதை எதுக்காக இவர் வந்து அந்த மாதிரி பண்ணி வைக்கிறாருன்னா, அவர் சொல்கிறபடிலாம் இவர் கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் இவர் செய்யணுன்றதுக்காக அந்த வசிய மாந்திரிகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இவருக்கே தெரியாமல் அந்த பொருளை எல்லாம் மறைச்சி வச்சிடுறாரு. ஒரு நாள் வந்து இவர் வேலை செஞ்சுட்டு அந்த கடையில் வந்து நல்லா விற்பனை ஆகிட்டே இருக்கும்போது நான் தெரியாமல் இவர் கண்ணில் வந்து அந்த இது பட்டுடுது, இந்த விபூதி, குங்குமம், அந்த தகுடு அதெல்லாம் வந்து பட்டுடுது. அதை பற்றி யோசிக்கிறாரு, இது என்னது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஏஜென்சிக்கு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து இவர் ஒரு விஷயமா போயிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்லா வந்து ஒரு வித்தியாசமான ஊதுபத்தி எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து அங்கேருந்து டைப்பிஸ்ட் சொல்லியிருக்காங்க, என்ன இந்த ஊதுபத்தி நல்லா வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, ஆமாம் எங்கள் மேனேஜர் வந்து திருச்சூர் போயிருந்தாரு, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது, இது வந்து வாசனை சூப்பராக இருக்கும், ஆளையே தூக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இவருக்கு பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருக்காரு, அப்படியே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் அவருக்கு புரியுது. இப்போ இந்த மேனேஜர் தான் இவருக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காருன்றது வந்து இவருக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் கடையில் கிடச்ச அந்த விபூதி, குங்குமம், தகடு, இன்னும் சில பொருட்கள் எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி வேகமாக கொண்டு போய் பெங்களூரில் அல்சூர் முருகன் கோவில்னு ஒன்று இருக்குது, அந்த கோவில் குளத்தில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு வராரு. இப்போ நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கிட்ட ஆயிடுது. அந்தி மயங்கும் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவர் கடைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கழிவு நீர் ஓடை, ஒரு காவா மாதிரி ஒன்று வந்து போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு துர்தேவதை அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து இவர் கண்ணுக்கு தெரியுது. இவர்கிட்ட அது பேசவும் பேசுது. துர்தேவதைனா பேய், பிசாசு, அந்த மாதிரி யக்ஷினிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரியுது. அது வந்து நேராக இவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, அந்த குறிப்பிட்ட மேனேஜரோட பேரை சொல்லி அவர் சொல்கிறதெல்லாம் வந்து நீ கேட்கணும், மாறி நடக்கக்கூடாது, இல்லைன்னா அது வந்து உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற மாதிரி இவர்கிட்ட பேசுது. இப்போ தான் அவருக்கு நல்லா அந்த விஷயம் புரியுது, எல்லாமே வந்து அந்த மேனேஜரோட வேலை தான், இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த நம்ம கடைக்குள்ளே இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரியுது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேய், அந்த பிசாசு கிட்ட, என்கிட்ட பேசணும் தானே நீ வந்திருக்க, கடைக்குள்ளே வர வேண்டியதானே நேரா, இங்கே ஏன் வெளியவே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த பிசாசு, அந்த துர்தேவதை என்ன சொல்லுதுன்னா, அங்கெல்லாம் என்னால் வர முடியாது, உள்ள பாபா இருக்காரு அப்படின்னு சொல்லி அது பதில் சொல்லுது. ஏன்னா இவர் எங்கே போனாலும் சரி, எங்கே கடை ஆரம்பித்தாலும் பாபாவோட பெரிய படத்தை அந்த கடையில் மாட்டிடுவார். அதே மாதிரி அந்த கடையிலையும் பாபாவோட ஒரு பெரிய படம் வந்து மாட்டப்பட்டிருக்கு. அதனால் என்னால் அந்த துர்தேவதை வர முடியாது அப்படின்னு சொல்லுது. நான் வந்து நான் என்ன சொல்லணும்னு வந்தனோ அதை நான் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்தேவதை போயிடுது. அந்த ஏரியா மேனேஜர் தான் இந்த வியாபாரத்தை எப்படியாவது அபகரித்து அதிக அளவில் அவர் லாபம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு. அந்த விஷயம்லாம் இவருக்கு வந்து நல்லா புரிஞ்சிடுது. விஷயத்தை வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு இவர் மனசில் முடிவு பண்ணி இதை வந்து பாபா கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. அதே மாதிரி பூஜை பண்ணி பாபா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதோட அந்த யக்ஷினி, பிசாசு அதை பற்றி எல்லாமும் பாபா கிட்ட சொல்லி அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்ற உத்தரவுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. பாபாவும் இவருக்கு அந்த பண்ணி வச்சிருந்த அந்த மந்திர சக்தி எல்லாத்தையுமே செயலிழக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து கடையை வந்து இனிமேல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுறாரு. அதனால உடனடியாக அந்த வியாபாரத்தை வந்து முடிவு செஞ்சு கடையை வந்து இவர் மூடிடுறாரு. இது எல்லாமே தொழில் ரீதியான ஒரு சித்து விளையாட்டு, தொழிலை வந்து கைப்பற்றுறதுக்காக அந்த ஏரியா மேனேஜர் போட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சிடுது. அதுவும் இல்லாமல் இவர் மறுபடியும் அந்த கடையெல்லாம் திறந்து ஏதாவது பண்ணாருன்னா அந்த மேனேஜர் ஏதாவது பண்ணுவார், இவர் உயிருக்கே கூட ஆபத்து அப்படின்றது எல்லாமே பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து கடையை நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த கடையை மூடிடுறாங்க இல்லையா. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு. நம்ம யாருக்காவது கெட்டது செஞ்சோன்னா அது வந்து நம்மளுக்கே திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி, அது வந்து அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவரோட ஆசை வந்து அவரை விடலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சம்பவம் தான் இவருக்கு அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ண அந்த மேனேஜருக்கும் நடந்திருக்கு.
சில மாசங்கள் கழிச்சு இவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, இவரோட கடையை மூடிட்டு இவர் அங்கேருந்து போயிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மேனேஜரோட தந்தையார் வந்து ஏதோ ஒரு உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு அதிகமாக லட்சக்கணக்கில் வந்து அவருக்கு மருத்துவ செலவு வந்து ஆயிருக்கு. அதனால் இந்த மேனேஜர் தான் வந்து அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் வந்து முழுமையாக அதில் இழந்துட்டுருக்காரு. அந்த அவரோட தந்தையோட அந்த மருத்துவ செலவுக்கு இழந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மன அமைதி இல்லாமலும் நிம்மதி இல்லாமலும் அவர் அலைஞ்சு திரியறத வந்து இவங்களே நேரடியாக பார்த்துருக்காங்க. ஒரு மனிதனுடைய குரூரமான நடவடிக்கைகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் அவனுக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையே துவம்சம் செஞ்சிட்ட நிகழ்வு தான் இது. தேர்ந்தெடுக்கும் பாதை வந்து கரடு முரடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் காட்டு பாதையாக இருந்துட்டா மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேணும். அதற்கு உதாரணமாக நிகழ்ந்தது தான் இந்த ஏரியா மேனேஜரோட நடவடிக்கை. அவர் பண்ண கெட்டதெல்லாம் அவருக்கே லாஸ்ட்டில் வந்து அவர் வாழ்க்கையே அழிச்சிடுச்சு அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் வந்த அந்த சம்பவத்து மூலமாக இதை எழுதின அந்த எழுத்தாளர் 2 அருளாளர்களோட சில தகவல்களையும் கடைசியாக இதில் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. மண்ணாசை பட்டேனா மண்ணுண்டு போட்டதடா என்கிறார் பட்டினத்தார். அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் என்பது திருமூலர் திருமந்திரம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உடம்பை படைத்த இறைவன் அதனுள் வேண்டிய அளவிற்கே நெருப்பை வைத்தான் அப்படின்றது. இந்த அளவுக்கு கடவுளை புரிஞ்சுக்கிட்டு அருள்நிலையோட வாழ்ந்தவங்க ஆனந்தமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா மனம் போன போக்குல வாழ்ந்து மண் பாத்திரம் போல உடஞ்சு கீழே விழுந்து அழிஞ்சவங்களும் உண்டு அப்படின்றத தான் இதுல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கதையில் வரக்கூடிய அந்த மேனேஜர் மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை சுற்றியும் இருப்பாங்க. உங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, நீங்கள் அழிஞ்சு போகணுன்னு நினைப்பாங்க, நீங்கள் எப்படி நல்லா வாழ்கிறீங்க அப்படின்லாம் கூட யோசிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் செய்ய போகிறீங்க இதை கேட்குறவங்கனாக்கா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மேனேஜருக்கு என்ன நடந்ததுன்றத நீங்களே இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து திரும்ப உங்களுக்கு வரும். நானும் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வந்து நிஜ சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கை கால் வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகணும்னு பண்ணுறவங்கலாம் வந்து அதை பண்ணி வச்சவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து திரும்ப நடந்த சம்பவங்கள்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்களே உங்களுக்கு போய் காசை கொடுத்து சூனியம்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ள ஒரு பெரிய பாபா படம் இருக்குது. அப்புறம் வந்து இவர் பாபாவை அந்த இடத்துல கும்பிட்டுட்டு இருக்காரு, அந்த அமரபூபதின்றவர். அதனால அந்த துர்தேவதை என்ன சொல்லும்னா, உள்ள பாபா இருக்காரு, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும். இப்போ அதே தான் பாபாவுக்கு அந்த எந்த அளவுக்கு அவரோட படத்துக்கு சிலைக்கு அவருக்கு பண்ணுற பூஜைக்கெலாம் சக்தி இருக்குன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. அந்த துர்தேவதையோ தீய சக்தியோ பேய் பிசாசோ எதுவுமே வந்து அவர் இருக்கிற இடத்துலையோ அவர் முன்னாடியோ வந்து நிற்கவே முடியாது, கிட்டையே வர முடியாது. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் இருந்ததுன்னா அது அடிக்கடி பாபா கோவிலுக்கு போங்க. எந்த கோவில்லையுமே வந்து நம்மளை போய் சிலையெல்லாம் தொட விட மாட்டாங்க. ஆனால் பாபா கோவிலில் வந்து அவர் பாதத்தை தாராளமாக நீங்கள் போய் தொடலாம். நீங்கள் அவரோட பாதத்தை தொட்டு வணங்க பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்க அந்த கெட்ட விஷயம், அந்த வந்து தீய சக்தியோ இல்லை வந்து செய்வினையோ எதுவாக இருந்தாலும் வந்து அது உங்களை விட்டு ஓடி போயிடும். வீட்லேயும் பாபாவுக்கு வந்து நீங்கள் படமாக மாட்டியோ அவர் வழிபட்டாலும் உங்கள் வீட்டுள்ளேயும் எந்த தீய சக்தியுமே உங்ககிட்ட வராது. பாபாவை பற்றி ஒரு தமிழ் படம் வந்திருந்ததுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. மாயான்னு அந்த படம் பேர். எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. நக்மா நெப்போலியன் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 மந்திரவாதிங்க மாறி 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 நக்மாக்கு நெப்போலியனுக்கு அவரோட பையனுக்கு வந்து அந்த செய்வனை பண்ணுறது, சூன்யம் பண்ணுறது, அவனை இப்படி மாட்டி விடணும், சாவடிக்கணும், இந்த மாதிரிலாம் பிளானிங் எல்லாமே அந்த படத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துல இருந்தும் பாபா வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பார், அவங்களுக்கே தெரியாமல் காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லுவார், நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இப்போ போகணும், அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்க போகுது, என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து சிலையாக வந்து அவர் அந்த வீட்டுக்குள்ளே போவார். அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அந்த மந்திரவாதிங்கிட்ட இருந்தெல்லாம் பாபா வந்து காப்பாற்றுவார். அப்படி தான் வந்து பாபா அவரோட பக்தர்கள் யார் மூலமாவது உங்கள் வீட்டில் ஒரு கெட்டது நடக்க போகுது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அவரோட சிலை மூலமாகவோ படம் மூலமாகவோ உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் வராரு.
அதனால பாபாவோட சிலையை வச்சா ஆபத்து, படத்தை வச்சா ஆபத்து, அவரை வந்து இந்த ராசி கும்பிடக்கூடாது அந்த ராசி கும்பிடணும் அப்படின்லாம் யாராவது சொல்கிறாங்க சமூக வலைத்தளங்கள்லனா அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. பாபாவுக்கு நல்லதை தவிர ஒன்றுமே தெரியாது. நல்லது 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 அது மட்டும்தான் வந்து அவருக்கு தெரியும். கெட்டது கெட்ட விஷயம் எதுவுமே வந்து அவருக்கு தெரியாது. ஒரு இன்னசென்ட்டான குழந்தை மாதிரி அவர் வயசான உருவமாக இருந்தாலும் அவரோட எண்ணம் அவரோட கருணை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கருணை வந்து பாபா கிட்ட இருக்குது. அதனால யாரும் வந்து ஏதாவது பாபாவை பற்றி சொல்கிறாங்க இல்லை எந்த தெய்வத்தை பற்றி சொன்னாலும் இந்த சிலையை வைக்கக்கூடாது படத்தை வைக்கக்கூடாதுன்னா சொன்னால் அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அந்த உருவத்தில் தான் அந்த சிலையாவோ படமாவோ தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த கதை இதில் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.